Hello everyone, this is Guna from Fine Bicycle Studio. ஒரு அழகான பில்டு ஒரு கஸ்டமர் பட்ஜெட் வந்து அப்ரைட்டே போகல. ஏன்னா எனக்கு இதில் தான் ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டாரு. பட் அவருக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் என்டியூரன்ஸ் ரோட் பைக் வேணும், கார்பனில் வேணும், DI2வில் வேணும், எலக்ட்ரானிக்கல் குரூப் செட்டோட. கஸ்டமர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 2.8 தான். கண்டிப்பாக 2.5ல் அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் என்டியூரன்ஸ் பைக் வேணும் கேட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி பைக்குன்னு பார்க்குறப்ப நம்ம பிராண்டட்ல ஜெயின், டெஃபி அண்ட் மெரிடா தான் என்கிட்ட அவைலபிள் இருந்தது. பட் நான் அதில் எடுத்தது மெரிடாஸ் கல்ச்சுரா என்டியூரன்ஸ் வித் 105 அப்கிரேடோட. டீட்டெயிலாக வியூ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இந்த பைக், மெரிடாஸ் கல்ச்சுரா என்டியூரன்ஸ் 4000 2025 மாடல். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ஸ்டார்ட் ஆகும். வித் மெக்கானிக்கல் 12 ஸ்பீட் ஹைட்ரோலிக் டிஸ்க் பிரேக்கோட குரூப் செட். ஓகேங்களா, 105. ஓகே, பட் இந்த பைக்கில் வந்து நாங்கள் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயினாக இந்த மெக்கானிக்கல் குரூப் செட் எடுத்து எலக்ட்ரானிக்கல் போட்டோம். கஸ்டமருக்கு ஈஸியாக ஷிஃப்டிங் இருக்கும். இது ஒரு DI2 வெர்ஷன், இது 105ல் வர்றது. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜர் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா பவர் மீட்டர் போட போகிறோம். இந்த கிராங்க் இப்போ கழட்டிட்டு பவர் மீட்டர் போட போகிறோம். மெஜைன்லேருந்து ஹேண்டில் பார் வந்து கஸ்டமரோட சைஸ் வந்து 36 கேட்டதால் கண்ட்ரோல் டெக்கோட கூவர் ஹேண்டில் பார் எடுத்து போட்டிருக்கோம். இதில் கேபிள் ஃபுல்லாக இன்டர்னலில் போயிடும். ஏன்னா மெரிடாவில் வருது ரவுண்ட் ஹேண்டில் பார் வரும், இது கொஞ்சம் ஃப்ளாட்டராக வரும். இது அதே மாதிரி மெரிடாவில் வந்து 40 வரும், இதில் ஒரு சைஸ் ஸ்மாலர் போயிருக்கு. ஓகேங்களா, இந்த பைக்கோட ப்ரைஸ் ஓகேங்களா, இப்போ கஸ்டமர் வந்து 2.8 lakh பட்ஜெட் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே DI2 வேணும் எனக்கு, இந்த ஃப்ரேமில் தான் வேணும்ன்ட்டு நாங்கள் 2 ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்தோம். பட் இதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸ்டெம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா இவங்க கேட்குறதே கம்ஃபர்டபுளாக கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டெம் சைஸில் அப்பப்போ மாற்றுவாங்க. பைக் ஃபிட் அப்போ நிறைய சேஞ்சஸும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக்கை செலக்ட் பண்ணி இந்த பைக்கை சூஸ் பண்ணும். இது ஒரு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 700x32C டயர் வரும். கிராங்க் பார்த்தீங்கன்னா 50-34 செயின் ரிங். பைக் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆக்சசரிஸும் ஃபிட் ஆகாமல் ராவாக இருக்குது. ஒரே ஒரு ரெட் அப்கிரேட் என்னன்னா மெயினாக வந்து DI2 அண்ட் ஹேண்டில் பார் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ். ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் கொஞ்சம் வைடாக இருந்தது. 36 ஹேண்டில் பார். உங்களுக்கு இதோட வெயிட்டும் செக் பண்ணிக்கலாம். சப் 9 kg 60 grams 9 kg வச்சுக்கலாம். பாட்டேப் சுத்தில் அது ஒரு 100-150 கிராம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் 9.2ல வர ஒரு என்டியூரன்ஸில் வர எக்ஸலண்டான ஒரு வண்டி. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வண்டியில் வருது டியூப் தான் வருது உங்களுக்கு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.